வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு நீங்களே கொடுங்க பார்க்கலாம். நல்ல காரங்களுக்கு தட்டு. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் நல்லவர். இன்னும் அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வெளியூரில், வெளி மாநிலத்திலிருந்து, வெளி மாவட்டத்திலிருந்து அநேகர் வந்திருக்கிறீர்கள். எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இங்கே வந்தது மாத்திரமல்ல, ஆன்லைனில் அநேகர் இணைந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களையும் வாழ்த்துகிறோம். சேனல் மூலமாய், டிவி மூலமாய் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிருபை டிவி மூலமாய், ஜீசஸ் டிவி மூலமாய், இன்னும் மகிமை டிவி மூலமாய் அநேகர் இணைந்திருக்கிறார்கள். எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? ஆமென். வெரி குட், சூப்பர். எத்தனை பேர் ஃபோர்ஸ் பண்ணி வந்தீங்க? அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் நல்லவர். ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி வந்திருந்தாலும் அவன் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறதுனால கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த திட்டம் நிறைவேற்றி தான் கர்த்தர் உங்களை அனுப்புவார். நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்போடு இங்கே இருக்கிற 1:30 மணி வரை இந்த கூடுகை நடக்கும். அந்த 1:30 மணி வரையும் உங்களுடைய சிந்தை, உங்களுடைய இருதயம் இதற்குள்ளாக இருப்பதாக. ரைட்? வேற எங்கே 3ஆம் வானத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. ஒரே எண்ணம் எல்லாருக்குள்ளேயும், ஆண்டவரே நான் வந்தது விருதாவாக இருக்கக்கூடாதப்பா, என்னை எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்று. ஆமென். அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையும் அவர் சமூகத்தில் கொண்டு வர மாட்டார். வந்தவங்களை வெறுமையாக அனுப்பவும் மாட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அந்த எதிர்பார்ப்போட நான் அதுக்கெல்லாம் தகுதியானவனா, ஆமாம் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் வாழ்க்கையிலும் கர்த்தர் தொடுவாரா, இப்படிப்பட்ட கேள்விகள், இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வேணாம். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறதுனால, ஆமாம் உங்களை ஏதோ ஒன்று கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். எனவே தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம சேர்ந்து இப்போ கொஞ்ச நேரம் தேவனை ஒரு 1 hour பாடி அப்படியே ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ரைட்? பாடல்களை பாடும்போதும் நல்லா கைத்தட்டி பாடுங்க. ஆமென். மாஸ்க் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, அதை போட்டுக்கொள்ளுங்கள். ரைட்? இப்போ இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆமாம், யாருக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் கழித்து வச்சுட்டு 2வது நீங்கள் போட்டுக்கோங்க. மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னு யாரும் பாடாமலாம் இருக்கக்கூடாது. ரைட்? எங்கள் சத்தத்தை விட உங்கள் சத்தம் அதிகமாக இருக்கணும். நல்ல கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாட போகிறோம். நம்ம சேர்ந்து ஒரு பாடலை, சிலருக்கு இந்த பாடல் தெரிந்திருக்கும், தெரிந்தவர்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பாடுங்க. தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாட போகிறேன். நான் வித்தியாசமானவன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வித்தியாசமானவன் சொல்லுங்க. உண்மையிலே நீங்க வித்தியாசமாக தான் இருக்கிறீங்க. ஆமாம், சத்தமே வர மாட்டேங்குது. ஓகே, சொல்லுங்க. நான் வித்தியாசமானவன். பக்கத்தில் முகத்தை பார்த்து கையெல்லாம் கொடுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் வித்தியாசமானவன் சொல்லுங்க. ஒரு பிள்ளை அழகா சொல்லுது, சின்ன பிள்ளை. சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். இன்னும் சத்தமா வரலாம். உங்க சத்தம் நான் உயர்றது வரை நான் பாடவே மாட்டேன். ரைட்? நீங்க நல்ல சத்தமா சொல்ல போறீங்க. என்ன சொல்லுங்க? நான் வித்தியாசமானவன். ரைட்? இதான் பாட்டு. சரியா? பாட போற சில இந்த பாட்டு கேட்டுமே அருமையான வெஸ்லி அண்ணனுடைய ஒரு அழகான பாடல் நம்ம சேர்ந்து சொல்ல போறோம். எல்லாவற்றிலும் வித்தியாசமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார்னாலே உலகத்திற்குள் உள்ளவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமென். அந்த வித்தியாசத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில காண்பிப்பாராக. நாங்கள் சேர்ந்து பாடுறோம். நீங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் கூட சேர்ந்து, நீங்கள் தான் ஈஸியாக கற்றுப்பீங்கல்ல. ஆமாம், நீங்கள் கற்றுக்கொண்டு பாடுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிளாப் பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். பாடுங்க பார்க்கலாம். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். சொல்லுங்க. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். ஓ என் பாவம் எல்லாம் மன்னித்தார். ஓ பாடுங்க பார்க்கலாம். இயேசு என்னை ரட்சித்தார். ஓ என் பாவம் எல்லாம் மன்னித்தார். ஓ இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல. வார்த்தை சொல்லுங்க. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்கு பாடுங்க. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். சொல்லுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். பாடுங்க பார்க்கலாம். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். ஒரு விஷயம், நான் வித்தியாசம், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன்,
நான் வித்தியாசமானவன். நான் சொல்லுங்க, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். ஓ என் பாவம் எல்லாம் மன்னித்தார். ஓ பாருங்க, இயேசு என்னை ரட்சித்தார். ஓ என் பாவம் எல்லாம் மன்னித்தார். சொல்லுங்க, இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். பாடுறீங்களா? உண்மையிலே உங்க சத்தம் கேட்கவே மாட்டேங்குது. சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். ஆண்டவரே, எங்க வாய்கள் எல்லாம் திறக்கப்படும். மாஸ்க் இருக்கிறதுனால தான் சத்தம் வரலையா? ஆமாங்க, அப்படின்னா கொஞ்சம் மாஸ்க் இப்ப சத்தமா சொல்லு. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். பாடுங்க பார்க்கலாம். நான் சூப்பர். நான் வித்தியாசம். ஒன் செகண்ட். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். ஒன் செகண்ட். நான் வித்தியாசமானவன். நான் இப்ப சொல்ல, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ஓஹோ வெரி குட். என் பாவம் எல்லாம் மன்னித்தார். சூப்பர். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவம் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். ஓகே, சூப்பர். அழகா பாருங்க. இப்ப சொல்லுங்க, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. பாடுங்க பார்க்கலாம். சிலர்லாம், பிரதர் அது பழக்கமே என் வாழ்க்கையில் இல்லையா பிரதர்? ஆமா, இப்ப சொல்லுங்க. ரைட், இன்னையில இருந்து அது மாறிடும். பாருங்க, சொல்லுங்க, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. பாடுங்க. சூப்பர், அழகா பாடுறீங்க. இன்னும் கொஞ்சம் வரலாம். ஓகே, அடுத்து, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. பாடுங்க. சிலர் வாசிக்கல இருந்து வருது. என்ன வாசிக்காம? சொல்லுங்க, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. பாடுங்க. பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. நீங்க எல்லாம் சும்மா சொல்றது மாதிரியே இருக்கு. நான் கஷ்டப்பட்டு பாடிட்டு இருக்கிறேன். பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. காரணம், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். சூப்பர். இவ்வளவுதான் பாட்டு. இதேதான் பாட்டு, இவ்வளவுதான் பாட்டு. ஸோ இப்போ நீங்க நல்லா கையை தட்டி என் கூட சேர்ந்து, ஆமா, இயேசு என்னை ரட்சித்தார் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவீங்க? ஓ பாடுங்க பார்க்கலாம். ஓ ரைட், ஓகே, சேர்ந்து வரலாமா? ரைட், எல்லாரும் கிளாஸ் பண்ணி. எல்லா தம்பிமார கைகளை தட்டி, சின்ன பையங்களா கை தட்டி. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமான. பாடுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். ஒன் செகண்ட். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். உங்க சத்தம் கேட்கட்டும். நான் வித்தியாசம். சொல்லுமா, இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவம் எல்லாம் மன்னித்தார். சந்தோஷத்தோடு இயேசு என்னை ரட்சித்தார். ஓஹோ, என் பாவம் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். சேர்ந்து சொல்ல, நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன்,
நான் வித்தியாசமானவன். ஆமே, நான் வித்தியாசமானவன். நான் வித்தியாசம். நீங்க பாடுங்க, நான் வித்தியாசம். ஓ, நான் வித்தியாசமானவன். நான் அப்படியே நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி சொல்ல போறோம். ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேத வாசிக்காமல் இருக்க முடியாது, பாவம் செய்ய முடியாதப்பா, போய் பேச முடியாது. சொல்லாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாருங்க. ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேத வாசிக்காமல் இருக்க முடியாது. ஒரு செகண்ட். ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேத வாசிக்காமல் இருக்க முடியாது. சொல்லுங்க. பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது, பாவம் செய்ய முடியாது, காரணம் வித்தியாசம். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவம் எல்லாம் மன்னித்தார். பாடுங்க, சத்தம் உயரட்டும். இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவம் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். சேர்ந்து நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமான. நல்ல கைகளை தட்டி சொல்ல போறோம். இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது, எனக்காக வாழ முடியாது, சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்வேன். நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவன் சாத்தான் வெட்கப்பட்டு போகத்தக்கதான். சொல்லுங்க. இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. சொல்லுங்க. இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. சொல்லுங்க. எனக்காக வாழ முடியாது, எனக்காக வாழ முடியாது, சும்மா இருக்க முடியாது, எனக்காக வாழ முடியாது. காரணம் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். சொல்லுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். என் பாவம் எல்லாம் மன்னித்தார். இயேசு என்னை ரட்சித்தார். என் பாவம் எல்லாம் மன்னித்தார். சொல்லி இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அடுத்து ஒரு வார்த்தை சொல்ல போறோம். என்ன சொல்ல போறேன்னா, பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். இருதயத்துல இந்த வார்த்தை, நான் பரிசுத்தமா வாழணும்ப்பா, உண்மை காட்டணும்ப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். இந்த வார்த்தை சொல்லுங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து. பரிசுத்தமாய் நான் வாழ்த்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை. காரணம் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். எஸ், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். இயேசு என்னை ரட்சித்தார். நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். என் பாவம் சூப்பர். ஒன்ஸ் அகைன். இயேசு என்னை, இயேசு என் பாவம் எல்லாம் சேர்ந்து
சொல்லுமா, இனி வாழ்வது, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். சேர்ந்து கரங்களை தட்டி, நான் வித்தியாசமானவன், 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 நான் வித்தியாசமானவன். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க? கையை உயர்த்தி நான் வித்தியாசமானவன் சொல்றவங்க சத்தமா சொல்லுவாங்க, நான் வித்தியாசமானவன். எதுல வித்தியாசம்? டக்குனு எல்லாரும் தலை இப்படி கீழே போட்டீங்க. அவன் சொல்லுங்க, பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடு. எத்தனை பேர் விரும்புறீங்க என் வாழ்க்கையில இயேசு வெளிப்படணும்? பாதி பேர் தான் கை உயர்த்துறீங்க. என் வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படணும்னு விரும்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு, இயேசுவை உலகிற்கு. லிரிக்ஸ் போடுங்க. ஆமென். பரிசுத்தமாய், பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க, இயேசுவை உலகிற்கு, இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். சொல்லுங்க, இயேசுவுக்காக, இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி. சொல்லுங்க, நான் வித்தியாசமான, நான் வித்தியாசமான, நான் வித்தியாசமானவன். எஸ், நான் வித்தியாசமானவன். எஸ் லார்ட், நான் வித்தியாசமானவன். இதெல்லாம் சொல்லும்போது நம்முடைய இருதயமே களி கூறுதுன்னா அவருடைய இருதயம் எப்படி களி கூறும்ல? ஆமென். என் பிள்ளை அது இந்த வாலிப பிராயத்துல என் பிள்ளை என்ன உயர்த்துவேன்னு சொல்றானே, அதை கேட்கும்போது பரலோகமே கொண்டாடும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். என் வாழ்க்கையை பார்க்கும்போது பரலோகம் துதிக்கும். ஆமென். வெட்கப்படக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு பெற்றோர் வந்து வெட்கப்பட்டு இப்படி நிற்பாங்க, அப்படியே தலை குனிஞ்சு நிற்பாங்கல்ல. அது பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையை பார்க்கும்போது பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளை இருக்கானே, அப்படி சொல்லுவாங்க பாருங்க, என் மகன் இருக்காளே, என் மகன் இருக்கானே. அப்படி யார்கிட்ட பேசினாலும் தன் பிள்ளைகளை குறித்து அப்படி பெருமையாக பேசுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா குளிர பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிதான் பரலோகத்தில் இருக்கணும். என்னை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது பரலோகத்தில் ஆண்டவர் வந்து வேதனையில முகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது, தூதர்கள் வேதனையில முகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது. பார்க்கும்போதெல்லாம் அங்க வந்து துதியின் சத்தம் எழும்பிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் காட்டிலும் என் பிள்ளைங்க வித்தியாசமானவர்கள் என்று பரலோகம் சொல்லணும்னு விரும்புறவங்க நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையை பார்க்கிறவங்க சொல்லணும். ஆமென். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், அந்த கடைசி ரெண்டு சரணங்கள், இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, அந்த சரணத்தை பரிசுத்தமாய் நான் வாழ்ந்துடுவேன். இந்த ரெண்டு சரணத்தையும் பாட போறோம். நான் வித்தியாசமானவன் சொல்லும் போது எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி தட்ட போறீங்க, சரியா? ஆமென். வித்தியாசமானவர்கள்லாம் கையை தட்டுங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் யாரெல்லாம் வித்தியாசம். ரைட்? கையை தட்டாதவங்கள நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமானவர்கள் என்று. ரைட்? இப்போ நம்ம சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி. நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா, இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லுங்க, ஊழியம் செய்யாமல், ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. இயேசுவை சொல்லாமல், இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. சொல்லுங்க, எனக்காக வாழ முடியாது, எனக்காக வாழ முடியாது, சும்மா இருக்க முடியாது, எனக்காக வாழ முடியாது, சும்மா. வித்தியாசமான தலைக்கு மேல நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். எஸ், நான் தம்பிமா நிறைய பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், ஓ என் பாவம் எல்லாம் மன்னித்தார். பாடுங்க எல்லாரும் சேர்ந்து, இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவம் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது, இனி வாழ்வது நான் அல்லப்பா, என்னில் வாழ்கிறீர். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார், இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு
தட்டி வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் பின்னாடி இருக்கிற தம்பிமா, நான் வித்தியாசமானவன், நான் அப்படியே சும்மா பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். பாடுங்க பார்க்கல, பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். சொல்லுமா, இயேசுவுக்காக இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி. நான் வித்தியாசமானவன், வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், எஸ் நான் வித்தியாசமானவன், நான் சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசம். சொல்ல, இயேசு என்னை ரட்சித்தார். நீங்க மட்டும் என் பாவம் இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவம் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் வாழ்கிறார். தலைக்கு மேல கரங்களை தட்டி நான் வித்தியாசமானவன், நான் எல்லாரும் சேர்ந்து நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கையை தட்டி, ஆண்டவரே என்னை நீ வித்தியாசமாய் வைத்ததற்காய் நன்றியப்பா. உலகத்தோடு அல்ல, உலகத்திலிருந்து என்னை வித்தியாசமாய் வைத்திருப்பதற்காய் நன்றின்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி thank you father, நன்றி தகப்பனே, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நாம் வித்தியாசமானவர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு உதவி பண்ணுங்க அன்பான தம்பிமார்கள், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஏரியாவை நிரப்பிடுங்க சீக்கிரம். அப்படி கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்ல வந்துருங்க. பின்னாடி அநேகர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் லேடி சைடும் அப்படியே எழுப்பி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஒரு ஸ்டெப் அப்படி எல்லாரும் அப்படி பேக் பைபிள் எடுத்துட்டு அப்படி ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ரைட். கர்த்தர் நல்லவர். சின்ன தம்பிமாரெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. வேகமா வேகமா வேகமா. Jesus, hallelujah. கர்த்தர் நல்லவர். Thank you so much. Hallelujah. We praise your name. Thank you. கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க மக்கள், hallelujah. சத்தமா, இத்தனை வாலிபர்களுடைய சத்தம் எங்க சத்தத்தோட பயங்கரமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனவே சத்தமா எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க ஹalleluya. ஆமா, இப்போ ஒரு பஞ்சாபி அல்லேலூயா சொல்லலாமா? தெரியுமா? நான் முடிக்கிறது வரை நீங்க அல்லேலூயா இழுத்துட்டே ரைட். சரி, ஹalleluya. நான் முடிக்கலையே. ரைட், ஒன்ஸ் அகைன். ரைட், சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஹalleluya. தேங்க்யூ. ரைட், இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு பாடல், உங்க அழைப்பு இருந்ததால நாம் அடிந்து போகல. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க அழைப்பு என் மேல இருக்குது ஆண்டவரே, நீங்க என்ன அழைச்சதுனால தான் நான் இன்னைக்கு உங்க சமூகத்தில் இருக்கிறேன். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். திரும்ப சொல்றேன், ஆரம்பத்தில் சொன்னேன், சிலர்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வந்திருக்கலாம், பாஸ்டர் அனுப்பிடுவாங்க, அல்லது வீட்டில இருந்து இருக்க விடாம என்ன அனுப்பி விட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், அவர் உங்களை அழைச்சதுனால நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆமென். உங்க மேல ஒரு பெரிய ஒரு அழைப்பு, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்ககிட்ட பேச போறார், அதை தான் உறுதிப்படுத்த போறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அந்த ட்ராக் சாதாரணமானது அல்ல, அது மகிமையானது, மேன்மையானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் ஒரு கிருபையை வச்சிருக்கிறார், ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். எனவே இந்த கூடுகையை வந்து யாரும் நிர்விசாரமா எடுக்காதீங்க. இதுக்குள்ள நீங்க வந்தது சும்மா இல்ல, கர்த்தர் கிருபையா அழைச்சிட்டு வந்திருக்கிறார். உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால் நாம் அடிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல,
உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஒரு விஷயம் கூட, உங்க அழைப்பு இருந்ததால், உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிட. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபைப்பா, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அப்படியே ஆண்டவர் சமூகத்துல இந்த வார்த்தை சொல்லி பாட போறோம். ஆண்டவர் நோக்கி சொல்ல போறோம். உங்க அழைப்பு இருக்கிறதுனாலதான்ப்பா ஆண்டவர், அதனாலதான் இன்னைக்கு நான் விழாம நிற்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்ட துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாக்கி. ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழை. சொல்லு அப்பாவை பார்த்து, எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழை. உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிட. உங்க கிருபை மட்டும், உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. சொல்லு தம்பி, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. சொல்லுங்க. மனிதர் அடைத்த கதவுகள், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. 1000 உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை. ஒரு விஷயம் கூட, மனிதர் அடைத்த கதவுகள், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. 1000 அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை. சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி. ஆதாரமே, ஆதாரமே, என் ஆதரவே. அழைத்த அழைப்பின் அழைத்த அழைப்பின் சொல்லுமா. ஆதாரமே, ஆதரவே, உங்க அழைப்பு, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிட. சொல்ல கிருபை மாட்டோம். உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருப்பேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருப்பேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. சொல்ல அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் பாதியில விடுறதுக்கு அழைக்கல, ஆனா கடைசி வரை நடத்துறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ற? அவன் என் கரத்தை அவர் பிடிச்சிருக்கிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிடிச்சிருக்கிறாரா? அவர் மேல ஒரு அழைப்பு வச்சிருக்கு. அந்த அழைப்பு கடைசி வரை பூரணமாக வர அவர் என்னை கைவிடாம நடத்துவார். என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவர் நீரோ, அழைத்தவர் நீரோ, உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும்
வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவர் நீரோ, உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்து. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்பிடுவேன் உம்மை பின்தொடர் இறுதி வரை உம்மை சேவிப்பேன். நான் நம்பிடுவேன், நான் பின்தொடர்வேன் இறுதி வரை உம்மை. உங்க அழைப்பு இருந்ததால் நான் போக, உங்க கிருபை என்ன காத்ததால, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பு, அவர் அன்புக்கு நிகரே இல்லமா. அவர் உன் மேல வச்ச அன்பு காணவே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால நன்றி ஆண்டவரே. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அங்க சொல்லுங்க. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தி, எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தி. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து, எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே என்னை மூடி. சொல்லுங்க. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினே. கரத்தின் நிழலினாலே. குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். பாடுவீங்களா? குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். உந்தனின் அன்பின் அடையாளமாக, உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்தினீர். உலகிற்கு முன்னாலே உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தியவாறே. எதற்குமே உதவாத என்னை பாடுங்க. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீங்கப்பா. நீங்க தான் நடத்துறீங்க. எதற்குமே உங்க கரமே என்னை நடத்தினது. உங்களுடைய கரமே என்னை பலப்படுத்துகிறது. உங்களுடைய கரமே என்னை உருவாக்குகிறது. உங்களுடைய கரமே என்னை உயர்த்துகிறது. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை. கடைசி சொல்லுமா? உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்பட. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. பாருங்கள், நல்ல கரங்களை தட்டி. அவர் கிருபையை என்னை காக்கிறதுன்னு சொல்றவங்க, அவர் கிருபை தான் என்ன நடத்துதுன்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி. அவர் அழைப்பு இருக்கிறதுனால நான் மடித்து போக அவர் விடல. அவர் அன்பு என் மேல இருக்கிறதுனால எந்த சத்துருக்கு முன்னாடி வீழ்ந்து போக விடல. அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை. Thank you Father. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க நான் நிற்கிறது அவருடைய கிருபைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அவருடைய கிருபையில தான். நான் தான் அடிக்கடி வாலிபர் கூடுதல் எல்லாம் சொல்லுவேன். ஆமாம், நம்முடைய வயசு இவ்வளவுதான் ஆச்சு, அதனால இன்னும் எனக்கு வயசு கிடக்குது, இன்னும் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு என் பலத்தில் அல்ல நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஆமாம், கடந்த வருஷத்தை தாண்டினது கிருபை இல்ல. ஆமாம், இன்னைக்கு நம்ம நிற்கிறது தேவ கிருபை. எல்லா வயதினரும் பயந்தார்கள். சின்ன பிள்ளைகள் பிறந்த குழந்தையில முதியவர்கள் வரை எத்தனையோ பேர் நம்ம வீட்டு கடந்து போனார்கள்.
அவங்கள விட நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டா வாழ்றோம்னு கேட்டா நிச்சயமா லாக்டவுன்ல நம்ம பண்ண தப்புகள் அளவே இல்லைல்ல. வீட்டுக்குள்ள தனிமையா இருந்து பண்ணின தவறுகளுக்கெல்லாம். ஆனாலும் இன்னைக்கு எப்படி நின்றுட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் ஏன் விட்டு கொடுக்கலன்னா என் மேல வச்ச அன்பு, என் மேல வச்ச கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் தான் என்னை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறார். உங்க கிருபை என்ன காப்பதால சொல்லுங்க. உங்க அன்பு நிகரே, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. உங்க கிருபை என்ன காப்பதால, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே. ஒரு விஷயம் கூட, உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே. அவருடைய அன்பை மட்டும் நீ ருசிக்க தொடங்கிட்டேன்னு வச்சுக்க, இந்த உலகம்லாம் உனக்கு ஒண்ணுமே இருக்காது. அவருடைய அன்பை மட்டும் நீ ருசிக்க தொடங்கிட்டேன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அவர் உன் மேல வச்சிருக்கிற அன்பு வந்து தகப்பன் தாய் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரோ அதை விட மேலான அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது அநேக வாலிபர்கள் நீங்க ருசிக்காததுனாலதான் இன்னைக்கு அவர் சமூகத்தில இருந்து அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உங்க வாயில வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அநேக பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், அவர் சமூகத்துல இருந்தாலே உடஞ்சி அழுவாங்க. ஏன்னா அவருடைய அன்பை நினைச்சு, அவருடைய அன்பை நினைச்சு, அவருடைய அன்பை நினைச்சிட்டாலே உன் கண்ணில் கண்ணீர் விட்டே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் அவர் என் மேல, ஏன்னா என்னுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்துல என் தகப்பனுக்கும் தாய்க்கும் என்னுடைய வெளித்தோட்டம் மட்டும்தான் தெரியும், என் அந்தரங்கம் தெரியாது. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் என் மேல அன்பை பொழிஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நல்லவரா என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வெளித்தோட்டமும் தெரியும், என்னுடைய அந்தரங்கமும் நல்லாவே தெரியும். அவர் அந்தரங்கத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்படின்னா அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. உன் அந்தரங்கத்துல நீ என்னென்ன நினைக்கிற, என்னென்ன யோசிக்கிற, என்னென்ன செய்ய நீ போற, எல்லாமே செய்யறது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்னாடி கேட்கிறேன். இப்படி உங்க அந்தரங்க எல்லாமே உங்க பேரண்ட்ஸுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க பாஸ்டருக்கு, உங்க கூட உங்க பக்கத்துல இருக்கிறாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை பேர் உங்க கூட இருப்பாங்க? எத்தனை பேர் உங்க கூட இருப்பாங்க? எத்தனை பேர் உங்க மேல உண்மையா அன்பு காட்டுவாங்க? ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. என் அந்தரங்க வெளியில தெரிஞ்சிச்சுன்னா என் கூட இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட இருக்காது. ஹலோ, நம்ம வெளியில நல்ல பிள்ளை மாதிரி காட்டிப்போம், அழகா ட்ரெஸ் போட்டு அழகா நல்ல பையன் மாதிரி, எந்த தப்பும் பண்ணாத மாதிரி. அதனால எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். என் பிள்ளை, என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு ஓடி ஓடி வருவோம். ஆனா என்னுடைய அந்தரங்கம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துல என்னை அங்கீகரிக்க, என்னை அணைத்துக் கொள்ள ஒரு கரமும் வராது. ஆனால் இவை எல்லாம் தெரிந்தும் பரலோகத்திலிருந்து ஒரு கரை என்ன அணைக்குதுன்னா, என் இயேசுவின் அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த அன்பு இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஆமென். அவரை போல இந்த உலகத்தில் உன்னை நேசிக்க ஒருவரால முடியாது. ஆமென். எல்லாம் அவருக்கு தெரியும். நீ பண்றதெல்லாம் அவருக்கு வேதனை தான் உண்டு பண்ணுது. நீ பண்றதெல்லாம் அவரை மறுபடியும் சிலுவையில தான் அறைய பண்ணிட்டு இருக்குது. நீ பண்ற காரியங்களை இயேசுவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறார், சந்தோஷப்பட்டு இருக்கிறார் நினைக்கிறேன். இல்ல, நீ ஒவ்வொரு தப்பு பண்ணும்போது, ஒவ்வொரு காரியத்தை நீ அவருக்கு விரோதமா செய்யும் போது, ஒவ்வொரு தவறுகள் செய்யும் போதும் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும். ஆனந்த கண்ணீர் அல்ல, வேதனையின் கண்ணீர். அந்த கண்ணீர் வந்த பிறகோ உன்னை பார்க்கறது எப்படி பார்க்கறது தெரியுமா? என் பிள்ளை, உன் மேல அன்புல 1% கூட இன்னைக்கு குறையலன்னு சொல்ற ஒருத்தர் உண்டுனா அவர் நான் ஆராதிக்கிறேன் இயேசு மட்டுமே. அவருடைய அன்புல இன்னைக்கும் நீ இவ்வளவு காரியத்தை செஞ்ச பிறகு இன்னைக்கும் உன் மேல அன்பு குறையல, 1% கூட குறையல. நான் ஒருத்தருடைய அன்பு மட்டும்தான். நீ இன்னைக்கு ஒருத்தர் தேடி வந்திருக்கிறல, அவருடைய அன்பு. எப்படி அண்ணே சொல்றீங்க என் மேல அவருடைய அன்பு குறையல, என் மேல அவருடைய அன்பு 1% கூட குறையலன்னு எப்படி நான் உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும்? நான் சொல்றேன்,
இன்னைக்கு நீ அவர் சமூகத்துல இருக்கிறது அதற்கு அடையாளம். இன்னைக்கு ஒன்னு அவர் சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறார்ல, இதுதான் அடையாளம். எத்தனையோ பேர் இன்னைக்கு வரணும்னு நினைச்சவர்கள் வர முடியல. ஆனா என்ன கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, என் மேல அளவற்ற அன்பு வச்சிருக்கிறார்னு சொல்றவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துக போகலாம். அவரை நேசிக்கணும். அவரை நீ நேசிக்க தொடங்கிட்டேன், உண்மையான நேசத்தை நீ புரிய தொடங்கிட்டேன். உனக்கு பாடாம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, அவரை தேடாம இருக்க முடியாது. அப்படி சத்தம் உனக்கு காதுல கேட்கும். வலது கை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. ஒரு விஷயம் கூட, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உங்க சத்தம் உயரட்டும். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே. பாடுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவரே உம்மை, Glory Father, உண்மை உள்ளவரே உம்மை, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாரு. கேளுங்க பார்க்கலாம் ஆண்டவர்ட்ட, உம்மை நேசித்து ஆள கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க அன்பை ருசிக்க கிருபை தாங்கப்பா. உண்மை வாஞ்சையா வேண்டான்னு கிடந்த வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினீரே. சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்டேப்பா, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா. கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனின் கிருபையை கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே அன்பையே பாடுவே, உந்தனின் கிருபை. உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி, என்னை அழைத்தவரே, என்னை சொல்லு. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ள. நன்றி அப்பா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, உண்மை உண்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசி உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை கிருபை தாங்கப்பா. உம்மை வாஞ்சையா தொடர்ந்திட உங்க கிருபை. அப்படியே எழும்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாடலை பாடி அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று அப்படி எழும்பி நிற்கும் போது கொஞ்சம் கூட நீங்கள் ஃப்ரெண்டில் வந்துடுங்க. ஒரு 1 hour தாண்டினோன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் கீழே போயிடும், சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தம்பிமாரெலாம் கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் வந்துடுங்க. இந்த ஃப்ரெண்டில் ஏதாவது காலியான இடம் இருந்துச்சுன்னா அதை அப்படி ஃபில் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துடுங்க, கொஞ்சம் இந்த தேங்க்யூ ஸோ மச். அவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவர் இன்னும் நேசிக்க எனக்கு கிருபை தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்றேன். அவருடைய அன்பை நீ டேஸ்ட் பண்ண தொடங்கிட்டேன்னா இந்த உலகம் உனக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல சில காரியங்களை தான் நீ பெருசா பார்த்துட்டு இருக்கிற. அதனாலதான் உனக்கு தேவனுடைய அன்பு தெரிய மாட்டேங்குது. தேவனுடைய அன்பு உனக்கு பெருசா தெரிய தொடங்கிட்டுனா உலகத்துல நீ எதெல்லாம் பெருசா பார்க்கறியோ அதெல்லாம் உனக்கு அற்பமா தோற்றும். இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்ணி தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர்ட்ட வேண்டான்னு கிடந்த என் வாழ்க்கையை வேணும்னு சொன்னீங்களே அப்பா, கைவிடப்பட்ட என்ன ஒரு பொருட்டா எண்ணினீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மளை விட பர்ஃபெக்டா வாழ்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லை, தேவனை அறியாதவர்கள்
நம்மளோட பரிசுத்தமா வாழ்றாங்க, நம்மளோட பெர்ஃபெக்டா வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார்னா, என் இயேசு என் மேல வச்சிருக்கிற அன்பு எத்தனை பெரியதுன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க போகலாம். ஆமென். நான் இப்ப எல்லாரும் ஆராதிக்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனா யார் அப்பாவை ரொம்ப நேசிக்கிறீங்களோ நீங்க ஆராதிக்கணும். சரியா? அதை நேசிக்கிறவங்களுக்கு தான் ஆராதனை வெளிப்படும். சமாரியா ஸ்திரீட் ஆண்டவர் பேசி 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 ஆரம்பத்தில் அவளுக்கு இயேசுவை தெரியல, யாருன்னு தெரியல. அதனால 4-5 கேள்வி அவ கேட்கிற, ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவர் தீர்க்கதரிசின்னு தெரிஞ்ச உடனே, இயேசு தெரிஞ்ச உடனே, உண்மையான தேவன் தெரிஞ்ச உடனே அவள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நான் எங்க போய் ஆராதிக்கணும் ஆண்டவரே, எப்படி ஆராதிக்கணும் ஆண்டவரே? கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், நீ எங்க ஆராதிச்சாலும் அது பிதாவுக்கு பிரியம்பா. நீ ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடு ஆராதி, அதுல பிதா ரொம்ப பிரியப்படுவான். அப்ப அந்த இயேசுவை அறிந்த உடனே, அவர் மேல பாசம் பொங்கின உடனே அவளுக்கு உள்ளத்துல எழும்புற கேள்வி, எங்க எப்படி ஆராதிக்கணும்? உங்களை ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எங்க ஆராதிக்கணும்? ஆண்டவர் சொல்ற, நீ இருக்கிற இடத்துல உண்மையா ஆராதி. எல்லாரையும் ஆராதிங்கன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. தம்பிமார்களும் சொல்றேன், எல்லாரையும் கை தட்டுங்க ஆராதி, நான் ஃபோர்ஸ் பண்ண. ஆனா இயேசுப்பாவை பிடிக்கும்னு சொல்றவங்க, இயேசுவின் மேல நேசத்தை வெளிப்படுத்துறவங்க, அவருடைய நேசத்தை ருசிச்சவங்க இப்ப என் கூட சேர்ந்து சொல்ல போற, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. சொல்ல, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை 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 கிருபை. ஆண்டவரே, இந்த ஆராதனை பிள்ளைங்க மேல இந்த கிருபை பெருகட்டும். உம்மை நேசிக்கிற இருதயம், உம்மை நேசிக்கிற இருதயம், உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட. ஓரி மாஷாந்தரா கலாதுரோ. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து சொல்ல போறோம். ஆமை, உம்மை நேசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு மாஷாதரோ. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாரு. பாடுங்க, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. மேல நிக்கிறவங்கள கரங்களை தட்டியா ஒரு மாஷாகுரோ. சொல்லுங்க, வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணீரே. சொல்லுங்க, வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய். சொல்லுமா, இயேசுவே இயேசுவே உங்களின் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உங்களின் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே சமரகதரோ அன்பை மனசங்கராதரே, இயேசுவே உங்களின். தலைக்கு மேல கரங்களை தட்டி, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை அப்பா என்னை அழைத்த தெய்வமே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை நேசித்து வாழ்ந்திட, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. சொல்லுங்க, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உங்கள் வாஞ்சையா. சொல்லுவீங்களா? இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீர், இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீர், அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. பாடுங்க பார்க்கலாம். இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய். இயேசுவே உங்களின் அன்பையே பாடிடுவே,
இயேசுவே சமதரகதரோ கிருபை 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 இயேசுவே உந்தனின் அன்பை பாடிடுவே இயேசுவே உந்தனின் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தலைக்கு மேல தட்டி என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன் உம்மை உள்ளவரே கிருபைப்பா உங்க பிள்ளைங்க மேல அந்த கிருபை ஊற்றுங்கப்பா உங்க பிள்ளைங்க மேல அந்த அன்பை ஊற்றுங்கப்பா உங்களுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாய் இந்த ஆராதனையில தேவ கிருபை ஊற்றப்படுவதாக சொல்லுங்க என்னை அழைத்தவரே உங்க பிள்ளைங்க மேல அந்த கிருபை ஊற்றப்படட்டும் அந்த அன்பு ஊற்றப்படட்டும் அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன் உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையாய் உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருவே அப்படியே உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு உங்க சத்தம் கேட்கட்டும் சத்தமா பாடுங்க பார்க்கலாம் ஆராதனை ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு தான்ப்பா மறுபடியும் சேர்ந்த ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஒன்ஸ் அகைன் உங்க சத்தத்தை மாத்திரம் உயர்த்தி ஆராதனை அப்பான்னு கூப்பிடுமா அப்பான்னு கூப்பிடு அவரை அப்பா என்று அழைக்கும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறாரு அப்பான்னு கூப்பிடு ஏசப்பான்னு கூப்பிடு அப்பான்னு சொல்லும் போதே விடுதலை ஒரு அபாஷா நல்ல கையை தட்டி ஆமென் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக அப்பான்னு சொல்லி ஆராதிக்க பார்க்கலாம் இயேசுவேன்னு சொல்லி ஆராதி பார்க்கலாம் நீ ஆராதிக்கிற நேரம் கர்த்தருடைய கரமுனை பலப்படுத்தும் கர்த்தருடைய கரமுனை உருவாக்கும் கர்த்தருடைய கரமுனை தொடும் அப்பாவின் கரம் அணைக்கும் கரம் அது உன்னை பலப்படுத்தும் கரம் அது உன்னை விடாத கரம் அது உன்னை உயர்த்தும் கரம் அது உன்னை தூக்கும் கரம் அது உன்னை மேன்மையா நிறுத்தும் கரம் அது நல்ல கையை தட்டி எவ்வளவு சத்தமா ஆண்டவரை ஆராதிக்க முடியும் ஒராபா சந்தரபல கதரிபல சியாதரோ ரிகனமா சியாதரபல கரபோ சியாதரா அப்பான்னு கூப்பிடு உன் சத்தத்தை கேட்க அவர் வந்திருக்கிறார் நீ கூப்பிடுறத கேட்கறதுக்கா வந்திருக்கிறார் உன் சத்தத்துல பிரியப்பட வந்திருக்கிறார் ஒராபல சதரபல கதரபோ சியாதரோ அப்பா 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க அப்பா அப்பா உங்களுக்கு உங்க கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்து ஒரு ஒன்ன பாக்குறதுக்கும் சத்தத்தை கேட்கறதுக்கும் வந்திருக்கிறார் நீ கூப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா அவருடைய வேதனை இன்னைக்கு அதுதான் என் பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிடவே மாட்டேங்கிறாடா நான் அவனுக்காக என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறேன் அவன் மேல அன்பை பொழிஞ்சு காட்டி பாக்குறேன் ஆனா அவன் வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட மாட்டான் இன்னைக்கு நீ ஒரு வார்த்தை அப்பான்னு கூப்பிட்டேனா உண்மையா ஒரு அப்பான்னு கூப்பிட்டேனா இன்னைக்கு அவருடைய அணைக்கும் கரை உன்னை பலப்படுத்தும் இன்னைக்கு சிலர்லாம் உடஞ்சு வந்திருக்கிறேன் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ இன்னைக்கு நீ அவர் அப்பான்னு கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிடு உன் இருதயம் பேசட்டுமே உன் இருதயத்துல இருந்து அப்பான்னு கூப்பிடு அவர் தானே உன் மேல அன்பை காட்டி தானே இழுத்துட்டு வந்திருக்கிறாரு உன்னை விட மாட்டேன்றதுனாலதான் அவர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு உன்னை அப்படி விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை
உன்னை அப்படி விட்டு கொடுக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. உன்னை இப்படியே விடுவதற்கு அவருக்கு மனசு இல்ல. சொல்லுங்க, அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உங்க 2 கரங்களை உயர்த்து. ஒரு சில நிமிடங்கள் நீங்க அப்படியே உள்ளத்திலிருந்து அப்பான்னு கூப்பிட போறீங்க. உள்ளத்திலிருந்து அப்பான்னு கூப்பிடுங்க. சத்தம் உயரட்டும். அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பான்னு கூப்பிடு, ஏசப்பான்னு கூப்பிடு. நீ கூப்பிடும் போது அவர் உன் பக்கத்துல வர்றாரு. நீ கூப்பிடும் போது அவருடைய கரம் உன்னை பலப்படுத்தும். ஆமா, சிலர் பக்கத்துல நின்று அவருடைய கரம் உன் தோலை தோடும். உன் தோல்ல தட்டி சொல், நான் இருக்கிறேன்டா உனக்கு, நான் இருக்கிறேம்மா உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு. அவன் இதை சொல்லுவதற்காக அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவன் எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். உங்க சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடு பார்க்கலாம். நீ அப்பான்னு கூப்பிடும் போதே அவருடைய கரம் உன்னை பலப்படுத்துகிறது. நீ அப்பான்னு கூப்பிடுகிற இந்த நேரத்திலே அவருடைய கரம் உன்னை தேட்டுகிறது. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, தேவனே தேவனே ஜீவனே, தேவனே தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, என் இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, பாவியின் மீது, பாவியின் மீது இந்த அன்பு ஒன்னும் புரியல, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல. ஒரு விஷயம் கூட, பாவியின் மீது இந்த அன்பு ஒன்னும் புரியல, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ. தேவனே தேவனே ஜீவனே. சத்தம் உயரட்டும், பாடுங்க பார்க்கல. தேவனே தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, என் இயேசுவே. மண்ணான மனிதனா, மண்ணான மனிதனா, என்னால் ஏதுவாகுமா? மண்ணான மனிதனா, என்னால் ஏதுவாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது, பாவியின் மீது ஒன்றும் புரியல, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியல. சொல்லுங்க, பாவியின் மீது, பாவியின் மீது ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே தேவனே ஜீவனே, தேவனே தேவனே ஜீவனே, தேவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தமா. பாவியின் மீது அப்படியே ஒரு நிமிஷம் இடது கரத்தை இருதயத்தை வச்சுக்கோ, வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தும். வேற எதையுமே நினைக்காது, எல்லா கண்களையும் மூடிக்கொள்ளும். யார கண்ணை திறக்க வேண்டாம். உன்னுடைய லைஃப் உனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற, எப்படி இருக்கிற நிலைமை. சிலர் பாவத்துல சிக்கி எப்படி இதுல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கிற. சிலர் பாரத்து நிமித்தம் குடும்பத்தின் சூழ்நிலை கண்டு, வாழ்க்கை நிலைமை கண்டு, நாளைக்கு நான் எப்படி நிக்க போறேன் இது தெரியாமல் ஒரு சிலர் இங்க வந்திருக்கிறீங்க. இப்படி அப்பா கரத்துல உன்னை கொடுத்து சொல்ல போறேன், ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். என்ன
வாழ வைங்கப்பா. நான் நிக்கணும்ப்பா, உங்களுக்காக நான் நிக்கணும்ப்பா. என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. ஒரு சித்தம் வச்சிருக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. அதை இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தணும் ஆண்டவர். அது இன்னைக்கு வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. என்ன நீங்க வெறுமையா விட மாட்டீங்கப்பா. அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி உங்க சத்தம் மாத்திரம் கேட்டு, பாவி என் மீது ஒரு விஷயம் கூட, பாவி என் மீது எவ்வளவா என் மீது அன்பு கூர்ந்து இருக்கிறது ஆண்டவர். சித்தம் என் மீது. சத்தமா சொல்லுங்க, தேவனே தேவன். சத்தமா தேவனே தேவனே. ஒரு விஷயம் கூட, தேவனே தேவனே. ஜீவனே தேவனே தேவனே. ஜீவனே தேவன் என் ஜீவனே இயேசுவே வழி. ஆராதனையில் ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். சிலர் உள்ளத்தோடு கர்த்தர் சொல்றா, இன்னைக்கு எனக்கு யார் இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி மாறும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எப்படி மாறும், இப்படி எல்லாம் யாராவது இருக்கிறீங்கன்னா சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிறேன் உனக்கு. நான் இருக்கிறேன் உன் பக்கத்துல. உன்னை உயர்த்துவதற்காய், உன்னை நடத்துவதற்காய், உன்னை பலப்படுத்துவதற்காய். அவன் என் கரம் கூட இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் என் கூட இருக்கிறார், என் தகப்பன் என் கூட இருக்கிறார், எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு மகிமை செலுத்தி பார்க்கலாம். இயேசுவேன்னு சொல்லி மகிமை செலுத்து. கர்த்தருடைய கரம் உன்னை பலப்படுத்தும். கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டி ஆமென் இயேசுவேன்னு கூப்பிடு பார்க்கலாம். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி மகிமை செலுத்து. கர்த்தருடைய கரம் உன்னை பலப்படுத்துகிறது. இயேசுவா உன் கூட இருக்கிறார். உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். உனக்காகவே ஒருத்தர் இருக்கிறார். உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். உனக்காகவே அவர் இருக்கிறார். உனக்காக நான் இருக்கிறேன். ஆமென். உன் தகப்பன், இந்த உலகத்தின் தகப்பனுக்கு உன்னை உயர்த்த முடியலையா? கலங்காத. உன்னத தகப்பன் உன்னை உயர்த்துவான் கூட இருக்கிறார். உலகத்தின் தகப்பனுக்கு உன்னை நடத்த முடியலையா? கவலைப்படாத. உன்னத தகப்பன் உன்னை நடத்துவான் கூட இருக்கிறார். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே ஜீவனே தேவனே தேவனே ஜீவனே தேவன் ஜீவனே சத்தமே தேவன். கடைசி அவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமே. அவர் இருக்கிறார் தம்பி, அவர் இருக்கிறார் சகோதரா, அவர் இருக்கிறார் தங்கச்சி. உனக்கு அப்பாவா அம்மாவா நண்பனா எல்லாவற்றிலும் உம்மை போல. உன்னை புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்றியா? அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ஒன்ன தெரியும். அதனாலதான் உன்னை இன்னைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க, நீர் போதும். ஆமென். அவருடைய அன்பு சிலரை உடைக்கிறது. அவருடைய அன்பு சிலரை பலப்படுத்துகிறது. சொல்லுங்க, நீர் போதும். நீர் போதும். கடைசி சொல்லுங்க, தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது. உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உம்மை போல, உம்மை போல. எஸ் லார்ட். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. யாரும் இல்லை. நீர் போல் என் வாழ்வே இயேசுவே போதும். சத்தமா கடைசியா சொல்லுங்க, நீர் போதும்.
கையை தட்டி ஆண்டவருக்கு தலைக்கு மேல முடிஞ்சா கரங்களை தட்டி ஏசப்பான்னு சொல்லி ஆராதிக்க பாக்க. இயேசுவேன்னு சொல்லு. நீர் போதும் ஆண்டவரே, என் கூட நீங்க இருந்தீங்கன்னா போதும்பா. எஸ், தாவீதை நடத்தின தேவன், ஆமென், யோசேப்பை நடத்தின தேவன், ஆமென், ஈசாக்கை நடத்தின தேவன், ஆமென், ரூத்தை நடத்தின தேவன், எஸ்தரை நடத்தின தேவன், பேதுருவை நடத்தின தேவன், இன்றைக்கு என்னையும் நடத்தவர் என் கூட இருக்கிறார். தேவக்கரம் சிலரை பிடிக்கிறது, தேவக்கரம் சிலருடைய கரத்தை பிடிக்கிறது. எஸ், இனி நடத்த அவர் இருக்கிறார் உன் கூட. இனி எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்த என் இயேசு உன் கூட உண்டு. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Father. நன்றி ஆண்டவர், நன்றி தகப்பனே. உடைய கடைசி 2 கரங்களை உயர்த்தி என் கரத்தை பிடிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. என் கரத்தை பிடிச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. இந்த கையை விட்டுறாதீங்கப்பா, இந்த கையை விட்டுறாதீங்கப்பா, நீங்க இந்த கையை விட்டுறாதீங்கப்பா, நீங்க இந்த கையை விட்டுறாதீங்க. நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர். கிருபை தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து இவ்வளவு நேரமை பாடி ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் நன்றி. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறீரப்பா, செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் செய்ய போகிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரும் வந்தது போல அல்ல ஆண்டவரே, நிறைவோட திருப்தியோடு உமக்குள்ளாய் களி கூறுகிறவர்களாய், உங்களுடைய அன்பில் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ அழைப்பில் உறுதியானவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். மீதமுள்ள பகுதிகள் முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வரப்படும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார வேண்டாம், ஒரே ஒரு செகண்ட் அப்படியே இந்த சைடில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துருங்க. சின்ன பிள்ளைங்களா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துருங்க. வேகமா வேகமா. சின்ன பிள்ளைங்களா அப்படியே இந்த ரைட் சைடில் வந்துருங்க. தேங்க்யூ. சரி, இனி நீங்கள் அப்படி எல்லாரும் அப்படி ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்டில் வந்துருங்க. பிரதர் சைட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நெருக்கிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க கீழே போயிடுவாங்க. அது வர கொஞ்சம் ஒரு 3/4 மணிக்கு இருக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்டில் வந்துருங்க இருக்கிற இடத்துல. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. அப்படியே உட்காரலாம். தேங்க்யூ. ஆமென். Thank you so much. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒரு விசை கூட எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வருடத்திலே இந்த யூத் ஃபெஸ்ட் அழைப்பு என்கிற தலைப்பிலே நடத்த வேண்டியது இருந்தது. ஆனால் சூழ்நிலைகள் நிமித்தம், இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்ததினால் அந்த யூத் மீட்டிங் நடத்த முடியவில்லை. ஆனால் இந்த வருஷத்தில் தேவன் தீர்மானித்தது போல அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தீர்மானம் மாத்திரம், அவருடைய கிருபை மாத்திரமே இந்த நாளிலே நம்மை ஒருமித்து இந்த இடத்துல கூடி வர செய்திருக்கிறது. நிச்சயம் கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியத்தை செய்ய போறார். நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். ஆமீன். அநேக இடத்துலேருந்து வந்திருக்கிறீர்கள். வெளியூர்லேருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டத்திலிருந்து ஆமீன் வந்திருக்கிறீங்க. அநேகர் ஆயிரக்கணக்கானோர் ஆமீன் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வரவேற்பு சொல்லும்படியாய் அருமையான சகோதரர் அருண் ஜார்ஜ் அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். அவர்கள் வந்து இப்பொழுது வரவேற்புரை சொல்லுவார்கள். பிரைஸ் லார்ட். உற்சாகமாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. முதலாவதாக நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி ஆயத்தப்பட்டிருக்கிறது போல நம்ம தேடி ஃபஸ்ட்டே ஒரு ஆள் வந்தாச்சு. அதான் வந்துட்டு என்னது, ஏசப்பா விடிய காலமே வந்துட்டாங்க. அதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு அல்லேலுயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலுயா. ஓகே, சரியா? அப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு உற்சாகத்தோடு வந்துட்டு தேவனை வந்து கரங்களை தட்டி, ஏன்னா முதலாவது ஃபர்ஸ்ட் வந்தது ஏசப்பா தான். கரங்களை தட்டி ஏசப்பா வரவேற்போமா? கரங்களை தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம இந்த யூத் ஃபெஸ்ட்டுக்காக
அதிகமாக வந்துட்டு என்னது அட்வர்டைஸ்மெண்ட்டோ எந்த இதுவும் வந்துட்டு என்ன பண்ண முடியலை, நமக்கு தெரியப்படுத்த முடியலை. ஆனாலும் இந்த அழைப்பை ஏற்று சபை பாகுபாடு இல்லாமல் அநேக பாஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய பிள்ளைங்களை யூத் எல்லாரையும் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது தேவனுடைய சித்தம், ஒரு எழுப்புதல் வந்து யூத் மூலமாக தான் வந்துட்டு என்ன செய்ய போகுது, வரப்போகுதுன்னு தெரிந்து சபையில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் அவங்கள வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல் அதர் சர்ச்சில் இருந்து வந்த வாலிப பிள்ளைகளையும் ஃபுல் காஸ்பல் நாகர்கோவில் சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆன்லைன் வியூவர்ஸ், இதில் அதிகமாக வந்து ஆன்லைன் வியூவர்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் எந்த விதமான அழைப்பும் இல்லாமலே அதை பார்த்து எல்லாரும் வந்துட்டு இந்த இடத்துல தூர இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. இந்த ஆன்லைன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்ட்டு, அதர் ஸ்டேட் அந்த மாதிரி இடத்துல இருந்து தூர இடத்துல இருந்து எல்லாம் ட்ராவல் பண்ணி இந்த யூத் ஃபெஸ்ட்டுக்காக வந்துட்டு என்ன செய்திருக்காங்க, அநேக பேர் வந்து கடந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளியே வந்து தங்கியிருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் இதுக்கு பின்னாடி நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அநேகமான ஆயத்தங்கள் எல்லாம் வந்து எங்கள் சபையினுடைய யூத் பாய்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. மற்றும் இதுக்கு பின்னாடி அநேக செயல்பாடுகள், ப்ரேயர் டீம் இருக்கிறாங்க, வந்து லேடிஸ் சைடில் இருக்கிறாங்க மற்றும் ஜென்ஸ் சைடில் இப்போவும் அந்த ப்ரேயர் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வந்துட்டு இந்த யூத் மத்தியில் செய்யணும், அந்த விசுவாசத்தோடு ஜெபித்துக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றும் நீங்கள் இந்த வெஹிக்கிள் பார்க்கிங் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து உள்ளே இருந்து ஆராதித்து ஒரு புதிய பலனை பெறணும்னு அநேக பேர் வெளியே நிற்கிறாங்க, புரியலையா? இவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றும் இதில் வந்து மியூசிக் டீம் அவங்க லாஸ்ட்டு 1 வீக்காக வந்து இதுக்கு முழுமையாக எஃபர்ட் எடுத்து ராத்திரி பகலாக வந்துட்டு இதுக்கு இது பண்ணி இருக்கிறாங்க. அந்த மியூசிக் டீமை வந்து தலைமையில், அதாவது பாஸ்டர் டேவிட் சாம் அவங்க வந்துட்டு தலைமையில் அதிகமான ஒரு எஃபர்ட் எடுத்து ப்ரேயரில் இருந்து வந்து இது பண்ணி இருக்கிறாங்க. அவங்கள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருக வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் சவுண்ட் சிஸ்டம், இந்த கேமராவில் இருக்கிறவங்க மற்றும் வந்து கீழே வந்து இந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸு மற்றும் அநேக வேலைகளில் எங்களோட வாலண்டியர்ஸு, இன்னும் புதுசாக வந்திருக்கிற நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் இதில் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலேயும் ஃபுல் காஸ்பல் நாகர்கோவில் சபையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இன்னும் நாம் வந்துட்டு இப்போது ஆயத்தத்தோடு இருக்கிறோம். இன்னும் ஒரு ஒர்ஷிப், இவ்வளோ நேரம் ஒர்ஷிப்போடு வந்துட்டு என்னது, ஏசப்பாவுடைய கரத்தை பிடிச்சாச்சு. அந்த கரத்தை வந்துட்டு நம்ம விடவே கூடாது. இந்த ஆராதனை முடிந்து போகிறது வரை அந்த கரத்தை அப்படியே பிடித்து வைத்திருங்க. இன்னும் அந்த ஒர்ஷிப்பை நடத்துகிற பாஸ்டர் டேவிட் சாம் அவர்களையும் மற்றும் நமக்கு ஒரு நல்ல வார்த்தைகளோடு கடந்து வருகிற பாஸ்டர் ஜான்சம் அவர்களையும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். தேங்க்யூ. எல்லா கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு தான். ஒருக்கா கூட கரங்களை தட்டுவோமா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இதில் ஒரு ஹெல்ப்பு, 2 ரோ, ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்துட்டு 2 ரோ மட்டும் இதில் எழுப்பி இந்த சென்டரில் இருங்க கொஞ்சம். ஏன்னா இதில் ஒரு ஸ்கிட் அப்படி பண்ணுவாங்க, அதுக்கு தான். அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பேஸ் அப்படி கொடுங்க. நீங்கள் கொஞ்சம் ஏதாவது இந்த சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் போதும், 2வது வந்து இருந்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் நிற்க முடியும்னா அந்த ஸ்கிப்ட் முடிகிறது 2 ரோ மட்டும் தம்பிமா இருந்துச்சு. அந்த டீம் நம்ம பசங்களாம் கொஞ்சம் அப்படி இந்த ஏரியாவும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. அந்த ஏரியா கேமராக்கு அந்த ஃப்ரெண்ட் ஒரு நிமிஷம். அந்த இந்த சைடு அதே போல் ஒரு 2 ரோ, ரைட்? நீங்கள் 2 ரோ மட்டும் கொஞ்சம் எழும்பி சைடில், அந்த சைடில் அப்படி கொஞ்சம் நின்றுட்டிங்கனால போதும், ஒரு 20 மினிட்ஸ் மட்டும், சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அந்த ஸ்கிட் முடிஞ்ச பிறகு நீங்கள் நார்மலாக உட்காந்து, சரியா? கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம் கூட எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். இந்த ப்ரோக்ராமை நம்முடைய
யூடியூப் சேனல்லையும் லைவாக அநேகர் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சில டிவி சேனல்ஸ்லையும் அவர்களாகவே வாலண்டியராக கேட்டு அவர்கள் இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிருபை டிவியில், அதே போல் மகிமை டிவியில், அதே போல் ஜீசஸ் டிவி, சென்னை பகுதியெல்லாம் தெரிகிற ஜீசஸ் டிவியிலும் அவர்களும் இந்த ஊழியத்தை அவர்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வேறு ஏதாவது சேனலில் பண்ணுறாங்களான்னு தெரியலை. எல்லாரையும் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நம்ம அடுத்ததாக ஒரு 2 நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கரெக்டாக இந்த மீட்டிங் ஒரு 1:30-2 மணிக்குள்ளே இது முடித்து உங்களுக்கு ஆகாரத்தை தந்து நாங்கள் உங்களை சந்தோஷமாக அனுப்புவோம். அதுவரை எல்லாரும் நீங்கள் இந்த இதில் எங்களோடு ஒத்துழைக்கும்படி அன்பாக கேட்குறேன். அதே போல் இந்த மொபைல் ஃபோன்லாம் தயவு செஞ்சு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சரியா? மத்தியானம் வர சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆமேன். ஏன்னா அதனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. எனவே எல்லாரும் கீழே இருக்கிறவங்க, பால்கனியில் இருக்கிறவங்க, சவுண்ட் ரூமில் இருக்கிறவங்க, மியூசிஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இந்த 2 மணி வரை உங்களுடைய மொபைல்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க அன்பாக கேட்கிறேன். அதே போல் இங்கே நம்ம இப்போ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். எனவே பயபக்தியோடு இருக்கணும். சரியா? இப்போ பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பேசுகிறதுக்கு சாப்பிட்ற டைம்லாம் இருக்குது. அந்த டைம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இதெல்லாம் கேளுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் பேச தொடங்கிட்டீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பேச முடியாது. அதனால் நீங்கள் இப்பொழுது பேச வேண்டாம். இப்பொழுது நாங்கள் பேசுகிறதை நீங்கள் கவனிக்க அன்பாய் கேட்குறேன். ஆண்டவரோடு இணைந்து இருப்போம். ஆராதனை பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சார். அவருடைய கரம் நம்மை பலப்படுத்தியிருக்கிறது. அநேகர் உள்ளத்தை கர்த்தர் பலப்படுத்தியிருக்கார் நான் விசுவாசிக்கிறேன். எனவே அந்த பிரசனத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருப்போம். நிச்சயமாய் இந்த நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் கர்த்தர் தந்து அருள்வார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எனவே அந்த பயபக்தியோடு நீங்கள் காணப்பட அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுது நம்ம ஒரு 2 நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு கோரியோகிராஃபி பார்க்க போகிறோம். அருமையான எங்கள் சபையில் உள்ள யூத் வாலிபர்கள், ஆமாம் சகோதரர்கள் இப்பொழுது அந்த கோரியோ பண்ணுவார்கள். எனவே நீங்கள் அதை கவனியுங்கள். ஆமாம். முடித்த பிறகு இனி ஒரு ஸ்கிட்